ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ எல்லாரும் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸ்டூடண்ட் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறட்டும். ஸோ நீங்க அதுக்குள்ள போய் ஒரு பேப்பர், பென்னு இல்ல பென் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இல்லன்னா உங்கள்ட்ட ஓஎம்ஆர் ஷீட் இருந்தா அதுலயும் வந்து நீங்க டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்ட்டா ஆடியபிளா இருக்கா? நான் பேசுறது கேட்குதா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க. நான் அதுலருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கு, ஆடியபிளா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. சரி, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து டெய்லி 1 லெசன் டெஸ்ட் அப்படிங்கிற டாபிக்ல டெய்லி வந்து ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் லெசன் வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம். ஸோ 11த் எக்கனாமிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன் தான் வந்து இன்னைக்கு தேர்வு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காலையிலேயே வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டோம். ஸோ நேத்து ஒரு தேர்வு வந்து வச்சிருந்தோம். ஸோ நீங்க இப்ப தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ அந்த டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணிருங்க. நம்ம டெய்லி கன்டினியூஸா ஒவ்வொரு டெஸ்ட் வந்து குடுக்க போறோம். சரியா? ஸோ காலையிலேயே வந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் இன்னைக்கு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிருவோம். டெய்லி நைட் 9:30 மணிக்கு கரெக்ட்டா இந்த மாரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட பயணிக்கலாம். சரியா? ஸோ கீழ நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கும் குடுத்துருக்கேன். ஸோ அதிலயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்ஸர் கீ இதெல்லாம் வந்து அதிலயும் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து கையில நோட்டு, பென் எடுத்துக்கோங்க. இல்ல பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்ல நீங்க கமெண்ட்ல பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த டெஸ்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத உங்க நேம் அண்ட் உங்க மார்க்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ போன டெஸ்ட்டுக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த போன டெஸ்ட்டுக்கும் போய் உங்களுடைய மார்க் அண்ட் நேம கீழ வந்து கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல தான். நம்ம டெஸ்ட் எப்பயும் எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து குடுக்கப் போறோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து டைம் இருக்கும். ஸோ அந்த 30 செகண்ட் தான் வந்து உங்களுக்கான டைமிங். ஓகேவா? ஸோ நீங்க அதுக்குள்ள பார்த்து, அத எல்லாத்தையும் முழுமையா வாசிச்சு, கரெக்ட்டான பதில வந்து குடுக்கணும். சரியா? அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் காமிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து காமிக்கிறோம். சரியா? ஸோ ஒரு சில நேரங்கள்ல உங்களால ரீட் பண்ண முடியல, கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருக்குன்னா, நீங்க பாஸ் பண்ணி, பொறுமையா அந்த கொஸ்டின ரீட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு வந்து வாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து எக்ஸாம் டைமிங்க மென்ஷன் பண்ணி, ஸோ அந்த ஸ்பீட்ல தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து இருக்கும். ஏன்னா வந்து அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம ஒரு 20, 30 டெஸ்ட் பார்த்ததுக்கப்புறம், நீங்க என்ன விட ஸ்பீடா வந்து போட ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல நம்ம நேத்தே சொன்ன மாரி 180 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. 180 நிமிடங்கள் மட்டும் தான். 200 கேள்விகள் ஆனா வந்து நம்ம அடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப 150 நிமிடங்கள்ல இந்த 200 கேள்விய நம்ம எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிராக்டிஸோட நீங்க போனீங்க அப்படின்னா தான், எக்ஸாம அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால அந்த ஸ்பீட்ல தான் வந்து நம்ம குடுத்துருப்போம். ஸோ நீங்க உங்களுக்கு ஸ்பீடா இருக்க மாரி தெரிஞ்சா, நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜிடிபி தரவரிசையில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? கீழே இங்கிலீஷ் கொஸ்டினும் வந்து இருக்கு. ஸோ 2யுமே பார்த்துட்டு கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து குடுங்க. ஜிடிபி தரவரிசையில் சரியானதை தேர்ந்தெடுக. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின். டாக்டர் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினையுமே வந்து ரீட் பண்ணி தெளிவா போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்ல காமிக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் வெர்ஷன் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எது சரி அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. கூற்றுகள் குடுத்து. கீழ 4 ஆப்ஷன் இருக்கு. இங்கிலீஷ் கொஸ்டின் கீழ இருக்கு. ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சேம் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தெளிவா ரீட் பண்ணி ஆன்ஸர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சா நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும்,
இங்கிலீஷ்லயும் கொஞ்சம் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ, அங்கேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு கை குடுக்கும். ஓகேவா? அதனால எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். நான் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நெனைக்காம, ஸோ 2 கொஸ்டினையும் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ, ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்மள் டக்குனு அந்த ஆன்ஸர வந்து கொண்டு வந்து குடுக்கும். ஓகேவா? 2011 மக்கள் தொகை கணக்கின்படி மிக குறைவாக பாலின விகிதம் பெற்ற மாநிலம் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4த் கொஸ்டின் பாருங்க. 4வது கேள்வி. எழுத்தறிவு விகிதத்தின் அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. அதாவது எழுத்தறிவு விகிதம். லிட்ரசி ரேட் படி ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து வரிசையா போடுங்க அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, கோவா, கேரளா, பீகார். ஓகேவா? ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட்டு, எது செகண்டுன்னு கரெக்ட்டா ஆர்டர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 5வது கேள்வி பார்க்கலாம். 5த் வந்து கூற்று காரணங்கள் தான். எந்த கூற்று சரி, எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூற்றும், கூற்றுக்கான காரணமும் சரியா? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கீழ இங்கிலீஷ் கொஸ்டினும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ 6த் கொஸ்டின் பாருங்க. பொறுமையா ரீட் பண்ணி ஆன்ஸர் பண்ணுங்க. ஓகேவா? நேருவின் கருத்துப்படி திட்டமிடல் என்பது என்ன? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 4 சென்டென்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 4ல எது கரெக்ட்டு அப்படிங்கிறத போடுங்க. கீழ இங்கிலீஷ் கொஸ்டினும் இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழா இருந்தாலும், இங்கிலீஷா இருந்தாலும் ஆப்ஷன் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் மட்டும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நீங்க போத் லாங்குவேஜுமே ரீட் பண்ணி பழகிக்கிறணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர் ஆகப் போறீங்க. ஸோ அங்கே போய் சார் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம பைலிங்குலா கொஸ்டினும் வந்து குடுக்குறோம். ஸோ இதுலயே வந்து நீங்க தமிழ் கொஸ்டினே ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் கொஸ்டினே ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுலயே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். நம்ம இப்படி வந்து டெஸ்ட் வந்து பைலிங்குலா குடுக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து 7த் கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடுக அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெங்த்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 8வது கேள்வி பாருங்க. 8வது கேள்வி. பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ லைட்டா அது சென்டென்ஸ் மட்டும் டைப்பிங் மட்டும் லைட்டா இதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 9வது கேள்வி. சரியானதை தேர்ந்தெடுக. செலக்ட் த கரெக்ட் ஒன். தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. 2 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. 2 சென்டென்ஸ்ல எது சரின்னு கேட்குறாங்க. அப்பா நெக்ஸ்ட் 10த் கொஸ்டின் போமா? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என 1924ல் கூறியவர் யார்? தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கு. எக்கனாமிக்ஸ் தட் இக்னோர்ஸ் மாரல் வேல்யூஸ் இன் அன்ரியல் அப்படின்னு சொன்னவர் யாரு? 1924ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்து போடுங்க. ஸோ அடுத்து 11த் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது? That dash percentage of Indians GDP comes from the agricultural sector அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து 12வது கேள்வி. பொறுமையா வாசிச்சு பதில் போடுங்க. ஓகேவா? ரீட் பண்ணுங்க. கொஸ்டின ரீட் பண்ணுங்க. இந்தியாவின் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம்
எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளதுன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையோட இன்கிரீஸ் மட்டும். தி ஆனுவல் பாப்புலேஷன் குரோத் ஆஃப் இந்தியா இஸ் ஈக்குவல் டூ தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் விச் கண்ட்ரி? நம்மளுடைய குரோத்தே ஒரு கண்ட்ரியினுடைய மொத்த மக்கள் தொகைக்கு சமமா இருக்காம். அது எந்த கண்ட்ரின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ 13த் கொஸ்டின் பாருங்க. பொறுமையா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு பதில் போடுங்க. ஆப்ஷனும் 4 ஆப்ஷனையும் படிங்க. கொஸ்டின முழுசா படிங்க. சரியா? ஸோ இது எதுக்காகன்னா, நம்ம நேத்தே சொன்ன மாரி தான் ஒரு சில பேர் பாதி கேள்விய படிச்சுட்டு, அதுக்கு தவறான ஆன்ஸர போட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் இப்பைலருந்தே உங்களுக்கு அந்த பிராக்டிஸ். 13வது கேள்வி பாருங்க. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது டேஸ் பத்திரிகையில் பணியாற்றினார். எந்த பத்திரிகையில அவர் வேல பார்த்தாருன்னு கேட்குறாங்க. எந்த நியூஸ் பேப்பர்? அடுத்து 14வது கேள்வி. 14த் கொஸ்டின் பாருங்க. அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமையாக்க வேண்டுமென்று, நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டுமென்றும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் யார்? 4 பேர்ல யாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து 15வது கேள்வி பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. அம்பேத்கரின் நூல்கள்ல இருந்து. ஓகேவா? ஸோ தமிழ் மேல இருக்கு. ஸோ அடுத்து கீழ இங்கிலீஷ்ல உள்ளது காட்டுறேன். செலக்ட் தி இன்கரெக்ட் பேர். அடுத்து 16வது கேள்வி பார்ப்போமா? 16த் கொஸ்டின் பாருங்க. 16வது கேள்வி. ஜோசப் செல்லத்துரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் பிறந்த ஆண்டு. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. என்னைக்கு பிறந்தாரு? டேட் கேட்குறாங்க. சரியா? டேட்டு, மந்த், இயர் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட்டா போடுங்க. ஓகேவா? சரி. 17த் கொஸ்டின் பார்க்கலாமா? 17த் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினோட ஆப்ஷன் மட்டும் போட்டா சரி. ஓகேவா? நீங்க கமெண்ட் பண்ணாலும் நல்லது தான். நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எல்லாமே. ஏன்னா வந்து இந்த மாரி டெஸ்ட் எழுதுறாங்க. நம்மளும் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அந்த மாரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அவங்களும் வந்து டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கனால ஒரு உதவி வந்து மத்தவங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ கமெண்ட் பண்ணாலும் நல்லது தான். அதுக்காக தான் நம்ம ஃபைனலா மார்க்கும், நேமும் வந்து கமெண்ட் பண்ண சொல்றோம். சரியா? அத வந்து மறந்துறாதீங்க. ஜே.சி. குமரப்பா அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு எது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 18வது கேள்வி. 18த் கொஸ்டின். தெளிவா ரீட் பண்ணிட்டு ஆன்ஸர் போடுங்க. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றை பொறுத்தது? நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்த அளக்கக்கூடிய அளவீடு வந்து எத பேஸ் பண்ணி இருக்கும்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரீஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்? 4 ஆப்ஷன்ல எது சரின்னு பார்த்து போடுங்க. ஸோ அடுத்து 19வது கேள்வி பார்க்கலாம். 19த் கொஸ்டின். ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கு. நல்லா ரீட் பண்ணி போடுங்க. எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சமநிதிநிலை இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது என்று கூறியவர் யார்? 4 ஆப்ஷன் இருக்கு. ஜவஹர்லால் நேரு, திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள், பி.ஆர். அம்பேத்கர். 4ல எது சரியான ஆப்ஷன்னு பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20வது கேள்வி. 20த் கொஸ்டின். 1936ஆம் ஆண்டு இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் புத்தகம் எழுதி வெளியிட்டவர் யார்? அதே மாரி 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பி.ஆர். அம்பேத்கர், எம். விஸ்வேஸ்வரய்யா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். 4ல எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? போட்டீங்களா? ஓகே.
21வது கேள்வி. 21st கொஸ்டின் பாருங்க. 21st கொஸ்டின். ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு என்பது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியா? நிகர உள்நாட்டு உற்பத்தியா? மொத்த தேசிய உற்பத்தியா? இல்ல நிகர தேசிய உற்பத்தியா? டோட்டல் மானிட்டரி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? போட்டீங்களா? ஓகே. ஸோ 22வது கேள்வி பாருங்க. பொருளாதாரத்திற்கான 22வது கேள்வி. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்யா சென் பெற்ற ஆண்டு எது? இன் விச் இயர் டிட் அமர்த்யா சென் ரிசீவ்ட் தி நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ்? இன் எக்கனாமிக்ஸ், ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. 1998, 2000, 2008, 2010. எது சரியான ஆப்ஷன்னு பார்த்து போடுங்க. ஸோ அடுத்து 23வது கேள்வி பார்ப்போம். 23rd கொஸ்டின். ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? ஜே.சி. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? ராமச்சந்திர பரமஹம்சர், ராஜேந்திர பிரசாத், ராமச்சந்திர குஹா, ஜவஹர்லால் நேரு. இவங்க 4 பேர்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரீன் காந்தி அப்படின்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அடுத்து 24வது கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் 24வது கேள்வி. ஹூ பிராட் டெமோக்ராட்டிக் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா? இந்தியாவில் ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? டெமோக்ராட்டிக் ஈக்குவாலிட்டி. ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி பி.சி. மஹலனோபிஸ், ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி இந்திரா காந்தி. அடுத்து 25வது கேள்வி. 25th கொஸ்டின் பாருங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு ஜிக்மே சிங்கே வான்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது? ஜிக்மே சிங்கே வான்சுங் எந்த வருஷம்? 1962, 1952, 1972 இல்ல 1978? எது சரின்னு பார்த்து போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டேஷ் சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27. 2016 to 17 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்தியாஸ் ஜிடிபி இன் 2016 to 17. 6.9%, 7%, 7.1%, 7.2%. இதில் எது சரியான ஆப்ஷன்னு போடுங்க. ஸோ அடுத்து 28வது கேள்வி பாருங்க. 28th கொஸ்டின். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் வாங்கும் சக்தி பிபிபி ஆகியவற்றில் முறையே டேஷ் இடத்தை இந்தியா பெற்றுள்ளது? எந்த இடத்துல இந்தியா இருக்கு ஜிடிபி அண்டு பிபிபியில்? 6-7, 7-2, 6-2 இல்லை 7-3? எந்த பொசிஷனுங்கிறத கரெக்டாக போடுங்க. ஸோ அடுத்து 29வது கேள்வி பாருங்க. 29th கொஸ்டின். இந்தியாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம்? மேற்கு வங்காளமா, ஒரிசாவா, கேரளாவா, உத்தரப்பிரதேசமா? 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிறத போடுங்க. அடுத்து 30வது கேள்வி பாருங்க. 30th கொஸ்டின். மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள இந்திய மாநிலம்? அதே சேம் ஆப்ஷன்ஸ் தான். மேற்கு வங்காளம், ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம். கேரளா இல்லையோ? ஓகே. அடுத்து 31st கொஸ்டின். 31வது கேள்வி. 31வது கேள்வி.
முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற ராவின் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்வெஸ்ட்மென்ட் இன்கம் அண்ட் மல்டிப்ளையர் இன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். 32வது கேள்வி பாருங்க. சாதி முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. சாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வி அடைக்கிறது. தோல்வி அடைந்திருக்கிறது. ஓகேவா? அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சாதி முறை சமூக பதட்டத்திற்கு காரணமாக அமைகிறது. சாதி முறை அரசியல் ஜனநாயகத்தை விடவும் சமூக ஜனநாயகத்தை அமைப்பதில் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னவர் யார்? பெரியாரா? காந்தியா? அம்பேத்கரா? ஜே.சி. குமரப்பாவா? 4 பேர்ல யாருங்கிறத போடுங்க. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. 33 33 இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. India is the country with the largest road network in the world with dash kilometer of roads. 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம். எதுங்கிறத போடுங்க. அடுத்து 34வது கேள்வி. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை தொடங்கியது. இந்திய ரயில்வே முதலில் ஒய்ஃபை வசதியை எங்கே தொடங்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹைதராபாத்லையா, சென்னையிலையா, பெங்களூர்லையா, இல்லை டெல்லியிலையா அப்படிங்கிறத போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 35வது கேள்வி. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவற்றை அன்று ஒன்றாக இணைத்தது. டேஷ் அன்று ஒன்றாக இணைத்தது. சரியா? என்னைக்கு இது ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணாங்க. ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸையும். அடுத்து 36வது கேள்வி பாருங்க. 2011ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளோப்பா? 2011ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ? 82.1%, 65.5%, 75.3%, 74.04%, 74.04%. அடுத்து 37வது கேள்வி. 37 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் எவ்வளவு? As per the 2011 census, India's life expectancy rate is 62.5, 58.7, 32.1, 63.5. ஸோ 4 ஆப்ஷனில் எது கரெக்ட்னு போடுங்க. முப்பத்தி 8வது கேள்வி பாருங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம். மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம். பஞ்சாபா, ஹரியானாவா, மத்திய பிரதேசமா, உத்தரப்பிரதேசமா? நெக்ஸ்ட் 39வது கேள்வி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 117ஆ, 325ஆ, 352ஆ, இல்லை 382ஆ அப்படின்னு கேட்குறாங்க. குயிக்காக போடுங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின். கடைசி கொஷின். உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது? எத்தனாவது இடம்? 5, 6, 7, 8 4 ரேங்க் குடுத்துருக்காங்க. இதுல எத்தனாவது இடம்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகேப்பா. கரெக்டான ஆன்சர் போட்டுருங்க. சரி, ஓகே. ஸோ இதோட டெஸ்ட் முடிஞ்சுச்சு. ஸோ நீங்க எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கீழ போடுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு
நம்மளோட Telegram லிங்க் வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். ஓகேவா? Telegram சேனலோட லிங்க் வந்து கீழ குடுத்துருக்கேன். ஸோ, அந்த லிங்க்ல நான் உங்களுக்கு நைட் வந்து இப்ப இந்த வீடியோ முடிஞ்சோனே, உங்களுக்கு வந்து அதுல வந்து அப்லோட் பண்ணிருவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இந்த டெஸ்ட் முடிச்சோனே, நீங்க ஆன்ஸர் கீ எடுத்து எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வந்து உங்களையே கரெக்ட் பண்ண சொல்றோம்னா, நீங்களே உங்களுடைய தவறுகள திருத்தும்போது தான், எங்கே நம்ம தவறு பண்றோம்? எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்? எந்த இடத்துல நம்ம வீக்கா இருக்கோம்? அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? அப்பதான் நீங்க அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. சரியா? நாங்க இதுல டக்கு டக்குன்னு ஆப்ஷன் சொல்ட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது, தேர்வு அப்படிங்கிறது உங்கள நீங்க வந்து தேர்வு பண்றீங்க. சரியா? என் தேர்வ பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே வந்து நெறைய வாட்டி நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். நீங்க எத்தன கேள்விகள் சரியா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க அந்த தேர்வு எழுதுனதுக்கான பலன் கிடையாது. நீங்க எத்தன கேள்விகள் தவறா போட்டிருக்கீங்க தெரியுமா? அதுதான் உங்களுக்கான பலன். அந்த தேர்வுலருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அந்த டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா, நீங்க எத்தன கேள்விலாம் தப்பா போட்டிருக்கீங்களோ, அத எல்லாத்தையுமே நீங்க ஸ்ட்ராங் பண்ணுவீங்க. புரியுதா? அந்த தப்பா போட்டிருக்க நீங்க கேள்விகள் தான் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க உங்க கைப்பட நீங்க எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத திருத்துனா தான், உங்களுக்கு நீங்க எங்க வீக்கா இருக்கீங்க, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கங்கிறது புரியும். உங்களுக்கு நீங்க அதுல தெளிவாவீங்க. ஒவ்வொரு இடத்தையும் நீங்க ஸ்ட்ராங் ஆக்குவீங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம சொல்லல, நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னு நெனைக்காதீங்க. நான் இத திரும்ப கூட இன்னொரு தடவ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? நம்ம ரிவிஷன்ல பார்க்கும்போது கூட, நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி நடத்துறேன். ஸோ இப்போதைக்கு நீங்களே டெஸ்ட் எழுதி, நீங்களே திருத்தி பழகுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுடைய தப்பு உங்களுக்கு வந்து கண்பட தெரியும். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுடைய மார்க்க மட்டும் கீழ வந்து உங்களோட நேம் அண்ட் மார்க்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் நான் உங்கள மீண்டும் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ அதையும் வந்து நான் இப்பவே வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். ஏன்னா சொல்லிட்டோம்னா, நீங்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேவா? ஸோ இப்பயும் நான் சொல்லிர்றேன். நாளைக்கும் கூட வந்து நான் போடுறேன். சரி ஓகே. ஸோ நாளைக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத, நான் உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோல வந்து நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு. சரி ஓகே. தேங்க் யூப்பா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.